மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துக்கு அருகே உள்ள குளத்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வேடநத்தம் அப்படின்ற கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. அவங்க 10ஆம் தேதி உயிரிழந்துட்டாங்க. 18ஆம் தேதி தான் போலீஸ் யார் கல்பிரேட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். தம்மா துண்ட ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இந்த பள்ளி மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர், அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து சாலை மறியல் போன்ற போராட்டங்களை பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, 10 தனிப்படை அமைத்து போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. 10 தனிப்படை அமைத்து கிட்டத்தட்ட 8 நாளா தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணை மேற்கொண்டதுல அந்த ஊர்ல இருக்கிற போன் நம்பர், அதாவது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட போன் நம்பர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்புறம் ஊர்ல ஒரு வீடு உள்ள விடாம எல்லா வீட்லையும் போய் செக்கிங் பண்றது எல்லாமே பண்ணாங்க போலீஸ். இதுல கல்பிரேட், அதாவது குற்றவாளி யாரு அப்படின்னு நேற்று போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 நாளுக்கு அப்புறம் அதான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி கொலை நடந்த இடத்துல இருந்த, அதாவது சிறுமி கொலை நடந்த அந்த ஏரியாவில் இருந்த ஒரு காற்றாலையில் இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு தான் அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்பிரேட் யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் அப்படின்ற ஒரு தாய் மையம் தான். அப்படிதான் பேசுவேன், கொடுத்துக்கோங்க. அவனை கண்டுபிடிச்சதுனால இந்த கேஸ் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு நாயினால கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. பல நாய்கள் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுவாங்க. எப்படி இதை அவன் தான் அப்படின்னு கரெக்டாக போலீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியோட உடலை உடற்பூராய்வு செய்யும்போது அந்த அவங்களுடைய நகத்துக்குள்ள இருந்த சின்ன அந்த சதையை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் இந்த முனீஸ்வரன் அப்படின்ற இவனோட டெஸ்ட்டும் டிஎன்ஏவும் ஒத்து போகிறது. அதனால தான் அவன் தான் கல்பிரேட் அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு ஆளை மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்க முடியாது. இனிமேல் பல பேர் பின்னாடி வருவாங்க. இவன் அந்த அந்த இதுக்கு பயன்படுத்தின வண்டி அது அவனோட சொந்த வண்டி இல்லை. அது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து தான் அந்த வண்டியை திருட்டிட்டு வந்திருக்கான். இவன் ஒழுக்க சிகாமணி ஒன்றும் இல்லை. இவன் ஏற்கனவே ஒரு 2022 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிச்சு கவர்மெண்ட் அவனை உள்ள வச்சிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வர வேண்டியவன் 3 ஆண்டுகளே வெளியே திரும்ப அடுத்த ஒரு கொலை பண்ணியிருக்கான்னா என்ன லட்சணத்துல அரசு இருக்கு, கவர்மெண்ட் என்ன லட்சணத்துல நடக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு மூதாட்டியை கொலை பண்ணி 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தானே இப்போ வெளியில அசால்ட்டா இன்னொரு கொலை பண்ணிட்டு அடுத்து உள்ள போறதுக்கு அவன் பயமே இருக்காது அவனுக்குலாம். ஏன்னா ஏற்கனவே ஜெயில இருந்து வந்தான், இந்த ஒரு கொலை பண்ணா, அடுத்து திரும்ப உள்ள போறான், நீ வருவான், 1 வருஷத்துல வெளியே எடுத்துருவாங்க. அவனை வெளியே எடுத்தோன்னா திரும்ப வருவான், இன்னொரு கொலை பண்ணுவான், திரும்ப உள்ள போவான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதுக்கு சோறை போட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள வச்சு வளர்க்கணும்? உண்மையான அரசா இருந்தா உண்மையான அரசு மக்களுக்கு தான் இருக்கு, சாதகமா இருக்கு அப்படின்னா இவனை மாதிரி ஒரு 4 பேரை மட்டும் ஓட விட்டு நடு ரோட்ல வச்சு என்கவுண்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒருத்தனும் தொடர்றதுக்கு பயப்படுவான். பாலியல் வழக்கு ஏகப்பட்டது 39,999 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டுமே. அந்த லட்சணத்துல இருக்குது கவர்மெண்ட். சீரியஸா தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு உடனடியா தூக்கு தண்டனை 3 வாரத்துல 3 வாரம்லாம் ரொம்ப டிலே, அதெல்லாம் இல்லை, 3 நாள்ல அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு உறுதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சத்தியமா தொடுறதுக்கு பயப்படுவாங்க. 100க்கு 10 பேராவது பயப்படுவான்ல. அதுதான் நமக்கு வேணும். என்ன சொல்றானே தெரியல. அவன் தான் கல்பிரேட் முடிச்சிருக்காங்க. இனிமேல் அவன் வாயை தொடர்ந்து இனி யார் சேர்ந்து பண்ணா அப்படி இப்படின்னு வரதுக்கு அதுக்கு 2 வருஷம் ஆயிரும். அதுக்கடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜாமீன் வாங்கினேன், மயில் வாங்கினேன், வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்துருவான் வாட்டில் வெளியே.